This is News First, Election Headquarters. அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த தேர்தலின் மூலம் அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு கிடைக்கின்ற வாக்குகளை கணக்கிட்டு எவ்வாறு வெளிநாட்டில் உள்ளவர்களை கணக்கிட முடியும். இதனால் இந்த தேர்தல் மத்திய மாகாண சபையை வெற்றி பெற செய்யும் ஒரு தேர்தலாகும். நாட்டில் அரைவாசியில் தேர்தல் நடக்கும் போது வடக்கில் தேர்தல் எவ்வாறு இருந்தாலும் அதனை விடவும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் குழு ஒன்று எவ்வாறு இருக்க முடியும். கண்டியில் நாம் தோல்வி அடைய மாட்டோம். குருநாகலிலும் அதே போன்றுதான். 9ஆம் தேதி தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும். தபால் மூல வாக்குகளின் முடிவுகளையே முதலில் கேட்பதற்கு முடியும். எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த வெற்றிக்கு உங்களது பலம் எமக்கு தேவை. கொழும்புக்கு பால், கிராமத்திற்கு பூசணிக்காய் என்னும் கொள்கையை முழுமையாக மாற்றி நகரம் மற்றும் கிராமம் என்பவற்றை அபிவிருத்தி செய்யும் வழியில் நாம் செல்கின்றோம். இவற்றை சகித்துக் கொள்ள முடியாத குழு உள்ளது. பிள்ளை அம்மையாரும் அதற்காகவே வந்தார். இந்த தேர்தல் தேவைக்கு அதிகமான ஒன்று என்பதே இப்போது உள்ள குற்றச்சாட்டாகும். அரசியலமைப்பு மீறப்பட மாட்டாது. தேர்தல்கள் குறித்து குற்றச்சாட்டுகள் இல்லை என்று பின்புலத்திலேயே தேர்தல் நடக்கிறது. எம்மீதுள்ள பொறாமை காரணமாக எமக்கு இடையூறு ஏற்படுத்தினர். நாம் யாருக்கும் சேறு பூசுவதில்லை. அவ்வாறான சேறுகளுக்கு நாம் ஒருபோதும் பதிலளிக்கப் போவதும் இல்லை. சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் மாத்திரமே எம்மால் வருந்த முடியும். எனவே யார் என்ன கூறினாலும் நாம் வருந்த போவதில்லை. இந்த கட்சி தொடர்பில் எமக்கு அக்கறை இருக்கிறது. கட்சியை பிரகாசிக்க செய்யவே நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். கடந்த காலங்களில் எமது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குறித்து பல விடயங்கள் வெளியானதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இவற்றை வைத்து அரசாங்கத்தையும் ஜனாதிபதியுமே குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறான உறுப்பினர்களை தெரிவு செய்தமைக்க அவதூறு கூறுகின்றனர். மிக சிறந்த நபர்களே மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்புகளுக்கு உள்வாங்கப்பட வேண்டும். ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியே தற்போது சர்வாதிகாரி என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். அப்படி இல்லை என்றால் சர்வாதிகார நிர்வாகி என்று கூறுகின்றனர். ஜனநாயக தேர்தல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் எப்படி சர்வாதிகாரியாக முடியும் என்று நான் அவர்களிடம் கேட்கிறேன். அப்படி யாரும் இருந்தால் எமக்கு சொல்லுங்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் யாப்பு தேர்தலை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ரணில் விக்ரமசிங்கவை தூட்ட முடியாத ஒருவர் தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு எமது பட்டியலின் கீழ் தேர்தலின் போட்டியிட வேண்டி ஏற்படும். எதிர்க்கட்சி இன்று அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிப்பதில்லை, ஜனாதிபதியை சீண்டுவதற்கே முயற்சிக்கின்றனர். சந்திரனை பார்த்து நாய் குறைக்கிறது. நாய் குறைக்கிறது என்பதற்காக சந்திரன் இடிந்து விழாது. குறைக்கிற நாய் குறைக்கட்டும். சந்திரன் உதித்து குளிர்மையான காலநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நான் போகிற பாதையில் நாய் குறைக்கிறது என்பதற்காக நாயை துரத்தி கொண்டிருக்க முடியாது. வலப்பனை மக்களின் பெயரால் நான் எனது பயணத்தை தொடர்வேன். இனவாதத்தையும் மதவாதத்தையும் உருவாக்கி முன்னெடுக்கப்படுகின்ற அரசியலை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. வடக்கிலும் கிழக்கிலும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்து அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் அவர்களின் நலனுக்காகவும் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மக்களை ஏமாற்றினார்கள். இன மத பேதமின்றி இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று கிளிநொச்சியில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்பதை அன்றிருந்த சிங்கள அரசாங்கங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதனால் தான் அப்போதிருந்த தமிழ் அமைப்புகளின் தலைவர்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள், ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். பிரச்சனை இருக்கின்றது என்றபடினால் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி கூட தனது பதவியேற்பின் பின் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று முன்பு வழங்கப்பட்டிருந்த தீர்வுகள், அறிக்கைகள், ஒப்பந்தத்தை விட மேலாக கொடுக்க வேண்டும் என்று பேசியவர் தான் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எங்கள் தேசிய கட்சி. தேசிய கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வெற்றிலைக்கும்
வேப்பிலைக்கும் கோயிலைக்கும் நாங்கள் சோரம் போகக்கூடாது என்பதுதான் எங்கள் அபிப்பிராயமாக இருக்க வேண்டும். அந்த வரலாற்று கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த மாகாண சபை முறை அல்லது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அல்லது இந்த 13வது அரசியல் யாப்பு என்பது எங்களுக்கு ஒத்துவராத ஒன்று என்பதை அப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்ல தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த நாங்கள் அதனை முற்றாக நிராகரித்திருந்தோம். அரசாங்கம் பயப்பட்டது இந்த வடமாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டது. ஆனால் சர்வதேசத்தின் அழுத்தம், இந்தியாவின் அழுத்தம், அமெரிக்காவின் அழுத்தம், ஐரோப்பிய நாடுகளின் அழுத்தம் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் முகம் கொடுத்ததன் வாயிலாக சர்வதேசத்தின் ரீதியாக இன்று எங்களை சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு இனமாக இருக்க விரும்புகிறோம். எங்களிடம் சில அபிலாசைகள் இருக்கின்றன. நாங்கள் பல்லாண்டு காலமாக அந்த அபிலாசைகளுக்காக போராடி இருக்கிறோம். நாங்கள் கட்டம் கட்டமாக ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்குள் நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொழி ரீதியாக நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய சமய அடையாளங்கள் அளிக்கப்படுகின்றது. எங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சார பண்பாடுகள் சீரழிக்கப்படுகிறது. ஆகவே இவை தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். சர்வதேச சமூகம் சொல்லுகிறது, சரி அமல்படுத்தி பார்க்கலாம். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேண்டாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்றா சொல்றது முட்டாள்தனம். ஆனபடினால்தான் நாங்களும் சொல்லுகிறோம், சரி நீ தானே அமல்படுத்துறேன்னு சொல்ற, அமல்படுத்தி காட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு மாகாண போலீஸ் பிரிவை ஏற்படுத்தி பார்ப்போம். நாங்களா சொல்லுகிறோம் இந்த 13ஆம் திருத்தங்களுக்கு தீர்வு. நீதானே அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாய், செய்து காட்டு. இதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அது எங்களுக்கு தீர்வு அல்ல. ஆனால் இப்படியான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு, எங்களை சாட்டு போக்காக அரசாங்கம் காண்பிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் என்னத்தை எதிர்பார்க்கிறது? நான் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சொல்லுகிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லும், இல்லை இல்லை நாங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேண்டாம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. தேவை அரசாங்கம் என்ன சொல்லும் சர்வதேச சமூகத்துக்கு? இங்க பாருங்க, நான் கொடுத்தாலும் அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இதேவேளை யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூடிய அக்கறை காட்டி 2012ஆம் ஆண்டு பங்குனி மாதத்திலும் 2013ஆம் பங்குனி மாதத்திலும் ஐக்கிய நாடு சபையுடைய மனிதனுரிமை பிரிவில் தேர்தலில் கொண்டுவரப்பட்டு அந்த தேர்தலில் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் பல விடயங்களை உள்ளடக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கை அரசாங்கம் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக சில பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அரசியல் சாசன ரீதியாக எங்களுக்கு என்ன இருக்கிறோ அதனை நாங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் அதனை மிரட்ட முடியாது. நீங்கள் அதற்கு தலை போட்டு எதுவும் செய்ய முடியும் என்று நீங்கள் எங்களை மிரட்ட முடியாது. எங்களுக்கு சகல உரிமைகளும் இருப்பதற்கான முழு விடயங்களும் இருக்கின்றது. எம்மிடமிருந்து அதிகாரங்களோ உரிமைகளோ படிப்பதற்கு உங்களுக்கு நான் யாரும் அந்த உரிமையை தரவில்லை. ஆகவே நாங்கள் அடங்கி போகின்றோம் என்பதற்காக நீங்கள் எதுவுமே தர முடியாது என்று சொன்னால் அதனை கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. நம்முடைய பிள்ளை அம்மையார் இலங்கைக்கு வந்து தேங்காய் திருவதற்காக அல்ல, அல்லது கோமாளி மகேஸ்வரா அவர்களை மனமுடிக்கவும் அல்ல. உங்களுக்கு தெரியும், சர்வதேச சமூகத்தின் நிகழ்ச்சி நிரலிலே பல்வேறு தேசிய சர்வதேச பிரச்சனைகள் மத்தியிலே இலங்கை பிரச்சனை நின்று கொண்டிருக்கின்றது, தமிழர் பிரச்சனை நின்று கொண்டிருக்கின்றது. இந்த சர்வதேச சமூகத்தின் நிகழ்ச்சி நிரலிலே எங்களது பிரச்சனை நிரந்தரமாக இருக்கும் என்று நம்பாதீர்கள். அப்படி நம்பிக்கை இருக்குமான தவறானது. அப்படி அல்ல, என்று இருக்கின்றது. அது இருக்கும் வேலையில சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியதுதான் எங்களது இன்றைய கடப்பாடாகவும் பொறுப்பாகவும் இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்று வெளியான பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.